ஹாய், வெல்கம் டு மை சேனல். நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 9 காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு இருக்க மாதிரி கருவேப்பிலையும் உருகி அதில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி மார்னிங் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கிறதுக்கான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளித்தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள் அப்படின்றதையும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை. இந்த பித்தப்பை எதுக்காக இயங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஜீரண சக்தி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பித்தப்பை தான் முக்கிய காரணம். ஓகேங்களா? இந்த பித்தப்பையில் நிறைய பேருக்கு வந்து கல் சேர்ந்துட்டு அதை நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது அதை விட அதை எடுத்து போட்டுடலாம், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சரியாக விசாரிக்காமல் அந்த பித்தப்பையை வந்து எடுத்துருவாங்க. அந்த பித்தப்பையை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக ஜீரணமே ஆகாது. அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனால் அது மாதிரிலாம் எடுக்காமல் நம்ம பித்தப்பையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா, அடிக்கடி இது மாதிரி நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பித்தப்பையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் வெயிட் லாஸ்க்கும் பித்தப்பையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் நம்ம எது மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், உள்ளே போய் எவ்வளோ கொழுப்புகள் அந்தந்த உறுப்புகள் மேலே அடையாக இருக்கும். அப்போது அந்த உறுப்புகளுக்கு தேவையான எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கிடைக்காம அது இவ்வளோ நாள் எவ்வளோ டெஸ்ட்டாக இருந்துக்கல. அப்போது அதெல்லாம் நம்ம வெளியேற்றணுன்னா தான் அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியமான உணவும் நமக்கு வந்து உள்ளே வந்து சீக்கிரமாக செரித்து உடல் எடை குறைப்பு அப்படின்றத நமக்கு கொண்டு வரும். சரிங்களா? இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்கிறதுனால தான் நம்மளோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ஒன்று நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் மார்னிங் ட்ரிங்க்காக எடுத்துக்க போகிறீங்க. காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பூரி. வெயிட் லாஸ் அப்போ பாசிப்பருப்பு பூரி ஓகேவா சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். பாசிப்பருப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பூரி அப்படின்னு நான் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இந்த பொருள் சாப்பிடணும் அந்த பொருள் சாப்பிடணும்லாம் இல்லைம்மா, அளவாக சாப்பிட்றது தான் மெயின். இந்த பாசிப்பருப்பு பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்க மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்குது பார்த்திங்களா தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு பூரி சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பூரி நீங்கள் எடுத்துக்கலாம். சைட் டிஷ் வந்து ஒரு கொண்டக்கடலை கறியோ இல்லை ஒரு பன்னீர் கிரேவியோ அது உங்களோட விருப்பம். சைட் டிஷ் நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? காலையில் 2 பூரி இருக்க மாதிரி பாசிப்பருப்பு பூரி எடுத்துக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு முன்ன உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி பொட்டுக்கடலை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. சரிங்களா? மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே என்ன பண்ணுறீங்க, நல்லா ஒரு கப் இருக்க மாதிரி ஜவ்வரிசி. எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் இருக்க மாதிரி தண்ணி அளந்து அதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மதியம் லஞ்ச் டைமில் நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி நல்லா நெட்டாக இருக்கும். இப்போ அது கூட ஒரு மாதுளம்பழம் ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. கடையில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பொரிய விட்டு அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இல்லை உங்கள் வீட்டில் காஞ்ச திராட்சை இருந்தது அப்படின்னா ஒரு 20 காஞ்ச திராட்சை இருக்க மாதிரி அதையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மதியம் லஞ்சுக்கு எடுத்திங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சரிங்களா? திருப்தியாக சாப்பிடணும் மதியம். அதுக்கு ரைஸ் இல்லாமல் இது மாதிரி எடுத்துக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கோங்க. இல்லை சிஸ்டர் சூப் செய்ய முடியல வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். காலையிலே பச்சைப்பயிறு ஊற வச்சுருங்க. பச்சைப்பயிறு ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கரில் வேக வைக்காதீங்க. இட்லி கட்ரா இருக்கு இல்லையா, இந்த இட்லி கட்ராவில் ஒரு காட்டன் கர்ச்சீஃபை நினச்சி அதோடு சேர்த்து நம்ம ஊற வச்ச அந்த பச்சைப்பயிரை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நல்லா நெத்து அழகாக வெந்து வந்துடும். அது கூட கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து ஒரு சுண்டல் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டின்னர் அப்படின்றது 7 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு இடியாப்பம். இந்த இடியாப்பம் செய்கிறதெல்லாம் முன்ன தான் ரொம்ப கஷ்டம், இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. ராகி மாவில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சூடான தண்ணி போட்டு நல்லா பரட்டி இடியாப்ப குழாயில் போட்டு சும்மா ஒரு 2 இடியாப்பம். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பால் சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நைட்டு டின்னரை 7 மணிக்கு முன்ன
முடிச்சிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தூக்கம் அப்படின்றது ஒரு 10 மணிக்கு கண்டிப்பாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ அதுக்கு முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, பன்னீர் ரோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். எல்லா ரோஸும் சொல்ல வரல, பன்னீர் ரோஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஊதா கலரில், வாடாமல்லி கலரில் இருக்கும் அந்த ரோஸ். கடைகள் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். சீக்கிரமாக அதோட இதழ்கள் உதிர்ந்துடும் பார்த்தீங்களா, அதுதான் பன்னீர் ரோஸ். அது ஒரு 4 ரோஸ் இருக்க மாதிரி அதோட இதழ்களை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு, அது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, அந்த ரோஸில் இருக்க அந்த சிரப் வந்து தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி 1 டம்ளர் வந்து நீங்கள் குடிங்க. இதுக்கு வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஆனால் குடிக்கும்பொழுது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். பன்னீர் எந்த ஸ்மெல் வருமோ அது மாதிரி நல்லா மணமாக இருக்கும். இதுவும் நம்ம வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை தான் நீங்கள் வந்து நைட்டு ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் போய் தூங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நான் கொடுத்துருக்க அந்த ஃபுட் சார்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னும் பொழுது முக்கியமாக நம்ம விடக்கூடிய ஒரு விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறது தான். ஏன்னா இந்த மார்னிங் ட்ரிங்க்கு, நைட்டு ட்ரிங்க்கு நான் சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு ஐயோ இந்த டைமில் நான் டீ காஃபி குடிப்பேனே, இதை எப்படி நான் விட போகிறேன் அப்படின்லாம் தோணும். ஏன்னா அது குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுமா. டீ காஃபி குடித்தா ஒரு சிலர் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அது சூடாக குடிக்கிறது தான். அதனால் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சூடான பழத்தில் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு குடிக்கிறதோ, இல்லைனா வெறும் தண்ணியை கூட சூடு பண்ணி நீங்கள் குடிக்கிறதுல தவறு கிடையாது. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி ஜீரகம் போட்டு சூடு பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைனா துளசி இலை ஒரு 10 இலை போட்டு நீங்கள் இது பண்ணி குடிக்கலாம். புதினா இலை போட்டு சூடு பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு க்ரீன் டீ கணக்கு தான். சரிங்களா? அது மாதிரி குடிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு தங்காமல் ஈஸியாக போயிடும். இந்த டீ காஃபி சாப்பிட்ற பழக்கத்தை முக்கியமாக நிறுத்திடுங்க. சரிங்களா? பால் கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கிறது நல்லது. அந்த டீ காஃபி சாப்பிடக்கூடிய பாலில் கூட அந்த பாலை தவிர்க்கிறது நல்லது. பால் இல்லாமல் மோராக நீங்கள் எடுத்துக்கலாம், தயிராக எடுத்துக்கலாம். தயிராக எடுத்துக்கும்பொழுது அதில் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறது நல்லது. தாளிப்பு இல்லாமல் தயிர் எடுத்துக்கும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது, கோல்டு பிடிக்கும். அந்த கோல்டு பிடிக்காமல் இருக்குன்னா தயிரில் தாளிப்பு சேர்த்து கலந்துக்கிறது நல்லது. பன்னீராக எடுத்துக்கலாம், நெய்யாக எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்களே தவிர்த்து பாலாக எடுத்துக்கிறத உங்களோட ஐடியல் வெயிட் வரைக்கும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பாலாக எடுத்துக்கிறதாக இருந்தால் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் உங்களோட வெயிட் லாஸில் ரொம்ப நல்லது. சுகர் கண்டென்ட் எதுவும் சேர்க்காமல் தேங்காய் பாலாக எடுத்துக்கும் பொழுது உங்களோட வயிறு நல்லா என்ன சொல்கிறது, ஃபில்லிங்காக வயிறு ரேனம் இல்லாமல் உங்கள் உடம்பை பார்த்துக்கும். அதனால் தேங்காய் பால் மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி நார்மல் பாலாக எடுத்துக்காமல் தயிர், மோர், வெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், இது மாதிரி உணவுகளாக நீங்களோட ஃபுட் சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நான் கொடுத்துருந்த இந்த ஃபுட் சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.